வணக்கம். அதிமுக, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இடையேயான கூட்டணி ஒப்பந்தம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ, அவ்வளவு சீக்கிரம் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் நல்லது. ஆ இழுபறிக்கு இடம் கொடுக்காமல், மற்ற கட்சிகளுடைய பேரத்துக்கு இடம் கொடுக்காமல், எவ்வளவு சீக்கிரம் ரொம்ப வேகமா அரசியல்ல வேகமும் முக்கியம், விவேகம் முக்கியம். கொஞ்சம் லேட் பண்ணா குதிரை பேரம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். எம்.எல்.ஏக்கள தூக்குற விஷயம் நடக்கும். இப்படி நடக்கும். கட்சிகள்ல சலசலப்பு நடக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, டெசிஷன ரொம்ப விரைவா எது அ ஸ்டேபிள் கவர்ன்மென்ட் எது குடுக்கும்? எது ஒரு நல்ல நிலையான ஒரு ஸ்டேபிளான ஆட்சிய குடுக்க முடியும்? எந்த கூட்டணியாலங்கிறத உறுதி பண்ணிட்டு, அது சீக்கிரமா அந்த முடிவு எடுக்கணும். ஸோ, அதிமுக, தவேக கூட்டணி தான் ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மென்ட்ட குடுக்க முடியும். எனவே, விஜய் அவர்கள் அதிமுகவை விரைவாக தேர்ந்தெடுப்பது தான் நல்லது. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தனது ஆதரவை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அ இதில எந்த டிலேவும் இல்லாம அவர் அறிவிக்கணும். இப்போ இதற்கு விஜய் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா, அ அதிமுகவிற்கு 1+10 சீட்ஸ்ல மினிஸ்ட்ரியில இடம் கொடுக்கணும். இதுதான் பொருத்தமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும், 10 அதிமுக எம்.எல்.ஏக்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கலாம். அதாவது அ 3இல் 1 பங்கு அமைச்சர்கள் அ எடப்பாடி அவர்கள் கொடுக்கலாம். அதுதான் நியாயமாக இருக்கும். எடப்பாடி அவர்களை துணை முதலமைச்சராக நியமனம் செய்யலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் இருக்கும். அனுபவ பகிர்வும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனுபவம், அதிமுகவின் அனுபவம் அ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போகும். ஸோ, ஒரு இளைஞர்கள் மற்றும் அனுபவ அரசியல்வாதிகள் என்ற இரு தரப்பினருடைய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அ நிலைப்பாட்டோட ஒரு இரட்டை என்ஜின் முறையில் அவர்களது பயணம் வெற்றிகரமாக தொடங்கும். இதுதான் ஒரு சரியான தீர்வாக தற்போதைய சூழலுக்கு இருக்கும். அ அப்புறம் காமன் மினிமம் புரோகிராம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும், விஜய் அவர்களும் இணைந்து ஒரு பொது செயல் திட்டத்துக்கு வரணும். அதாவது விஜய் அவர்களும் தேர்தல் அறிக்கை குடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் அறிக்கை குடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. அதனால 2 பேரும் கம்பைன் பண்ணி, அ குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியமான அ அ அது அந்த அந்த செயல்களை உடனடியாக செய்வதற்கான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதேபோல அதிமுகவில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் எதையெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, அதையும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நிறைவேற்றும் அ வகையில் அவர்கள் இந்த அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும். அ இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய சூழலாக அமையும்.